இந்த கிளைமேட்டுக்கு பஜ்ஜி சாப்பிட்டா எப்படி இருக்கும் தெரியுமா? அதுவும் கெட்டி சட்னியோட. எந்த கிளைமேட்டுன்னு கேட்குறீங்களா? இருங்க காட்டுறேன். ஆனால் நினச்சோடனே பிளேட்டுக்கு வரதுக்கு நம்ம என்ன அம்மா வீட்லேயா இருக்கோம், நம்ம தான் செஞ்சாகணும். அதனால் எப்படி செஞ்சோன்னு பார்க்கலாம். பஜ்ஜி மிக்ஸ் அம்மா ஊர்லேருந்து கொடுத்து விட்டாங்க. இன்றைக்கி வந்து வாழைக்காய், வெங்காயம், அப்பளம் இது 3 இன்றைக்கி எடுத்திருக்கேன். கத்திரிக்காய் இருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும். கத்திரிக்காய் பஜ்ஜியும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த மிக்ஸை வந்து கொஞ்சம் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் கரைச்சாலே போதும். இதிலே எல்லாமே உப்பு, உரப்பு எல்லாமே இருக்கும். பெருங்காயம் கொண்டு இருக்கும். நம்ம எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ ஃபஸ்ட்டு வாழைக்காவை போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப நாளாக வச்சுக்க நம்ம பஜ்ஜி சுட்டு வாழைக்காவை கொஞ்சம் மொத்தமாக போட்டுட்டு லைட்டாக 3/4 வேக்காட்டில் தான் இருந்துச்சு. ஆனியன் ஆனால் சூப்பராக இருந்தது. இப்போ ஆனியன் பஜ்ஜி போட்டுக்கலாம். ஆனியன் எல்லாத்துக்கும் எங்கள் வீட்டை ஃபேவரெட்டு. எவ்வளோ போட்டாலும் பத்தாது. இருந்தாலும் நான் ஒரு 2 ஆனியன் தான் இன்றைக்கி எடுத்தேன். நல்லா கோல்டன் ப்ரௌனில் சூப்பராக இருக்குல்ல. நெக்ஸ்ட் வந்து என்ன எடுத்துக்கலாம்? நெக்ஸ்ட் வந்து அப்பளம். இது வந்து மதர்ஸ் பப்படு. எப்போதுமே இந்த பப்படு தான் நாங்கள் வாங்குவோம். எண்ணெயில் போட்டு பொரிக்க மாட்டோம். எப்போதும் சுட்டு தான் சாப்பிடுவோம். அதனால் அதுதான் நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுவோம். இதுவும் சூப்பராக இருந்துச்சு. அதுலேயே பெப்பர்லாம் போட்டிருக்கோம். ஃப்ளேவர் சூப்பராக இருந்தது. இங்கே பாருங்கள், தனித்தனியாக சுட்டு வச்சாச்சு. அதில் ஒரு ஹார்ட் வேறுங்க, அந்த பப்படில் கிழிஞ்சிருச்சு போல். லாஸ்ட்டில் இருந்த மீதி வெங்காயத்தை வந்து அந்த மசாலாவெல்லாம் பரட்டி அப்படி தனித்தனியாக ஒரு இது மாதிரி போட்டுட்டேன். அவ்வளோதாங்க. இதோட முடிஞ்சிச்சு. போட்டு முடிக்கிறதுக்குள்ளே பஜ்ஜி சாப்பிட்ற ஆசையே போயிடுச்சுங்க. அடுத்தது கெட்டி சட்னிக்கு போட்டுக்கலாம். தேங்காய், பொட்டுக்கடலை, பூண்டு, இதில் ஆனியனும் ஒரு ஸ்லைஸ் சேர்த்தா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பச்சை மிளகா, உப்பு போட்டுட்டு ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும் பஜ்ஜிக்கு. இப்போ போய் வச்சு சாப்பிட வேண்டியதாங்க. யாரும் வரலன்ட்டாங்க, கொஞ்சம் நேரம் ஆகட்டும்ட்டாங்க. டிவி பார்த்துக்கிட்டேன். நானும் பாப்பாவும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். யாராவது வந்தால் வாங்க, வராட்டி போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. லாஸ்ட்டில் பாருங்கள், நானும் அவளும் சியர்ஸ் கொடுத்துக்கிட்டோம். பை பை டு